if a by b is equal to 4 by 5 and b by c is equal to 15 by 16, then what is the value of c squared minus a squared divided by c squared plus a squared? So இதான் இங்கே கொஸ்டின். பாருங்க இது எப்படி போடுறது அப்படின்னா, சி இப்போ ஏபிசியோட வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா, ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏபிசியோட வேல்யூ பாருங்கள், இது ஏ பை பியை நம்ம ஏ ஈஸ்ட் பின்னு எழுதலாமா? ஸோ அது என்ன 4:5 ஓகேங்களா. அதே மாதிரி பி பை சியை நம்ம பி ஈஸ்ட் சின்னு எழுதலாமா? ஸோ அதனோட வேல்யூ 15:16 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏ பை பி 4/5, பி பை சி 15/16 கொடுத்துருந்தாங்களா. ஸோ இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும், ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே பியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பியோட வேல்யூ 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம இதை அப்படியே கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா பிக்கு ஒரு வேல்யூ தானே இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வர மாதிரி பண்ணணும். ஸோ 5ஐ 15 பண்ண முடியும், ஆனால் 15ஐ 5 பண்ண முடியாது. ஸோ 5ஐ 15 பண்ணணும் அப்படின்னா 5 × 3 இல்லையா. ஸோ இந்த ஈஸ்ட்டில் இது ஒரு பார்ட், இந்த பார்ட்டில் ஒரு நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. இப்போ 4 × 3 உங்களுக்கு என்ன வரும்? 12 ஈஸ்ட், அதுதான் ஏயோட வேல்யூ. 5 × 3 15. ஸோ இங்கேயும் வந்து பியோட வேல்யூ 15 ஆயிடுச்சு, இங்கேயும் 15. ஸோ இந்த 15 அப்படியே இருக்கிறனால இந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இந்த 15க்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த இதில் எந்த சேஞ்சும் இல்லை இந்த பார்ட்டில். ஸோ இந்த 16 சியோட வேல்யூ 16 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி, ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த வேல்யூ தானே என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ சியோட வேல்யூ என்ன? 16. ஸோ 16 ஸ்கொயர் மைனஸ் ஏயோட வேல்யூ 12 ஸ்கொயர் டிவைடட் பை சியோட வேல்யூ மறுபடியும் அதே 16 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர், சாரி இங்கே ப்ளஸ். ஓகேங்களா. இப்போ இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ ஆனால் இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ 16 + 12 இன்ட்டு 16 - 12 அப்படி போட்டு விரிவு பண்ணி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே 16 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயரை இல்லாட்டி ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்டு, அந்த ரெண்டு ஃபார்முலாவே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் இதை நமக்கு 16 ஸ்கொயர்டும் 12 ஸ்கொயர்டு வேல்யூ ஈஸி தான் தெரியும். அப்படிங்கும் போது இதை டக்குன்னு அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். 16 ஸ்கொயர் என்ன உங்களுக்கு 256, 12 ஸ்கொயர் 144 டிவைடட் பை சேம் அதே 256 + 144, அவ்வளோதான். அப்படியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 256 - 144 என்ன? 6ல் 4 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 112 டிவைடட் பை இதை அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 400 இல்லையா. ஓகே. இப்போ 112 டிவைடட் பை 400, அப்போ 4 கீழே பாருங்கள் 400ன்னு இருக்குது. அப்போ ஈஸியாக 4 டேபிளில் இது மேலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே அடிக்கலாம் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் 4 டேபிள் அடிக்கணும். அப்போ இது வந்து 100 ஆகும் 4 டேபிள் அடிச்சிங்க அப்படின்னா. இதை வந்து அடிச்சிங்க அப்படின்னா 2 4s are 8, பேலன்ஸ் 3, 8 4s are 32, அப்போ 28 வரும். கரெக்டு தானே? 2 4s are 8, பேலன்ஸ் 3, 8 4s are 32. ஓகேங்களா. இப்போ 28 டிவைட் பை 100 வருது. இந்த 28 வந்து ஸோ மறுபடியும் 4ஆல் அடிக்கலாமா? 7 4s are 28 டிவைட் பை 25 4s are உங்களுக்கு 100. அப்போ ஆன்சர் வந்து 7/25. 7/25 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். அது ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் பி 7/25 தான் உங்களுக்கு சரியான பதில். தேங்க்யூ.